ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிவைன் அசென்ஷன் அப்படிங்கிற மானோட 41 அப்புறம் 42 இந்த 2 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 40 சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த வில்லியம் ஸ்ட்ரைக்கரை போட்டு தள்ளியிருப்பான். அப்புறம் அவங்ககிட்ட இருக்க 4 லாட்டரி ஸ்பின்னையும் ஸ்பின் பண்ணி அதில் ஒரு சில கிஃப்ட் எடுத்திருப்பான். அப்புறம் கடைசி அந்த ரேபிட் க்ரோத் பேக்கேஜும் போட்டிருப்பான். அப்புறம் அட்லைட் அப்படிங்கிற ஒரு பொண்ணு மரத்து மேலே உட்காந்து இருந்திருப்பா. இதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த அட்லைட்டும் மரத்தை விட்டு கீழே இறங்கி, என்னோட பேரு அட்லைட், உன்னோட பேர் என்னன்னு கேக்குறா. ஹீரோவும் என்னோட பேரு ஃப்ராஸ்டர் அப்படின்ட்டு, யாரா இந்த பைத்தியம் அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப அந்த அட்லைட்டும், நீ கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா பவர்ஃபுல்லா தான் தெரியுற, என்னோட அப்ரண்டிஸா இருக்கிறதுக்கான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. அப்புறம் ஃப்ராஸ்டர், இன்னையில இருந்து நீ என்னோட அப்ரண்டிஸ், உன்னோட மாஸ்டருக்கு கொஞ்சம் மரியாதை செலுத்து பார்க்கலாம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், யாரா இந்த குழந்தை பிள்ளை தேவையில்லாம எனக்கு ஆர்டர் போட்டு எடுக்கிறா அப்படின்னு அந்த ரூடிகிட்ட கேட்கறான். அவனும், அட பாஸ், சேச்சாடி ஃப்ராஸ்டர், இந்த பொண்ணை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும் போதுமே எங்களை அப்ரண்டிஸா இருக்க சொல்லி கேட்டா. அப்புறம் நாங்களும் அப்ரண்டிஸா மாறிட்டோம் அப்படிங்கிறான். ஹீரோவும், சேச்சா இந்த மாதிரி மானங்கட்ட பொழைப்பு நான் பொழைக்க மாட்டேன். அப்புறம் இந்தம்மா குழந்தை, உன்ன மாதிரி சின்ன பொண்ணெல்லாம் என்னோட மாஸ்டரா ஏத்துக்க முடியாது. பாக்குற எல்லாத்திட்டையும் இந்த மாதிரி திமிராவே பேசாத, கொஞ்சம் அடக்கி வாசி அப்படின்ட்டு போறான். அப்ப அந்த பொண்ணும், டே ஃப்ராஸ்டர், இதுக்கு நீ வருத்தப்பட போற அப்படிங்கிறா. அப்புறம் ஒரு இடத்துல பார்க்குற இடம் ஃபுல்லாக எலும்பு கூட இருக்கு. அந்த ரூடியும், என்னங்கடா இங்கே இவ்வளோ எலும்பு இருக்கு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ நம்ம ஹீரோவும், இதெல்லாம் அந்த செகண்ட் ஆர்டர் மேன் ஈட்டிங் வல்ச்சர்ஸோட வேலையாக தான் இருக்கும் அப்படிங்கிறான். இந்த மேன் ஈட்டிங் வல்ச்சர் அப்படிங்கிறது ஈஸியாக ஒரு ஹியூமனை அட்டாக் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போ அங்கே இருக்க ஒரு மொட்டையும், இதெல்லாம் உண்மையாக ஒரு பறவை பண்ணதா, அந்த பறவைக்கு இவ்வளோ பவரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த அட்லைடும், டே மோரான் கொஞ்சம் நல்லா பாரு, அந்த போன்ஸ்ல இருக்க மார்க் அது எந்த அளவுக்கு டீப்பா இருக்குன்னே கொஞ்சம் உத்து பாருடா அப்படிங்கிறா. அவனும், என்னது இப்ப நீ என்ன சொன்ன, என்ன தைரியம் இருந்தா பேரு சொல்லி கூப்பிடுவ, தேவையில்லாம உன்னை அடிக்க வச்சிடாத அப்படின்னு கத்துறான். அந்த அட்லைடும் அவனை கண்டுக்காம, டே ஃப்ராஸ்டர், நீ நல்ல வேலை பண்ண, என்னோட அப்ரண்டிஸா இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் உங்ககிட்ட இருக்குடா அப்படிங்கிறா. அந்த மோரானும், ஏமா நான் என்ன பேசி முடிக்கல அப்படின்னு கத்திட்டு கிடக்குறான். அப்ப அந்த மேன் ஈட்டிங் வெல்ச்சர் அப்படிங்கிற போர்டும் நம்ம டீம் அட்டாக் பண்ண வருது. அந்த மோரானும் அவனோட கத்தி தூக்கி போட்டு அசால்ட்டா ஒரு பறையோட கதையை முடிச்சுட்டு, ஒரு செகண்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட்டை கொல்றது இவ்வளோ ஈஸியா அப்படிங்கிறான். ஹீரோவும், அடே கொஞ்சம் அங்க பாரு, இனிமே தான் ஆபத்தே ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிறான். அங்க பார்த்தா நிறைய மேன் ஈட்டிங் வல்ச்சர் அப்படிங்கிற பேர்ட் வருது. ஹீரோவும், சரி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் அட்டாக் வச்சு அட்டாக் பண்ணான். ஒரே அடியில் அங்க இருந்த பாதி பறவை காணாம போயிருச்சு. அந்த அட்லைனும் நம்ம ஹீரோ பண்ணதை பார்த்துட்டு, என்னோட அப்ரண்டிஸுக்கு இவ்வளோ பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தா, உங்ககிட்ட இருந்து இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி ஓகே, என்னோட அப்ரண்டிஸ்னா இந்த அளவு கூட இல்லைனா எப்படி அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும், அட யாரா இந்த பைத்தியம், வந்ததுலேருந்து தொணன்னு பேசிட்டு இருக்குது. அப்புறம் நான் எப்படா இவளை என்னோட மாஸ்டரா ஏத்துக்கிட்டேன், இவ தொல்லை தாங்க முடியல அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்லைடும், டேய் இப்ப வர பறவையெல்லாம் நான் கொன்னுட்டேன் அப்படின்னா என்னோட அப்ரண்டிஸ்டா மாறிடுறியா அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்பை போட்டு, உன்னோட மாஸ்டரோட பவர் என்னன்னு பாருடா அப்ரண்டிஸ் அப்படின்னு அந்த பறவைங்களை அட்டாக் பண்ண போறா. ஹீரோவும், தா குழந்தை பாப்பா கொஞ்சம் நில்லு, அது ரொம்ப ஆபத்து அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த அட்லைனும் அவளோட கில்லிங் இன்ஸ்டன்ட்டை ரிலீஸ் பண்றா பாரு. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆயிட்டு, என்ன அது இந்த அளவுக்கான கில்லிங் இன்ஸ்டன்ட்டா, உண்மையிலேயே யாரா இவ இவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்காளே அப்படின்னு ஷாக் ஆகுறான். அவளும் அங்க வந்த மொத்த பறவையும் ஒரே செகண்ட்ல போட்டு தள்ளிட்டு, டே ஃப்ராஸ்டர், இனிமே நீ என்னோட அப்ரண்டிஸ் அப்படிங்கிறா. ஹீரோவும், யாரா இந்த பைத்தியம், இது என்னதான் பைத்தியமா இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு ஷாக்லயே உறைஞ்சு போய் நின்றுட்டு இருக்கான். அப்ப அந்த ரூடியும், மாஸ்டர் நீங்க பண்ணமும் அது இன்கிரெடிபிளா இருந்துச்சு. அப்புறம் உங்ககிட்ட இருக்குல்ல அந்த டியூவல் ஸ்வார்டு, அதை எங்க நீங்க வாங்குனீங்க அப்படின்னு கேக்குறான். அந்த அட்லைனும், இதை நான் சொன்னனாலும் உன்னால வாங்க முடியாது, ஏன்னா இதை என்னோட அம்மா எனக்காக ஃபோர்ஜ் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறா. அந்த ரூடியும், என்னது உங்களோட அம்மா இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான வெப்பனை கிராஃப்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஷாக்லயே, அடே முட்டா பசங்களா, அது ஒன்றும் அந்த வெப்பனோட பவர் கிடையாது, இது இந்த அட்லைனோட ஓன் பவர்டா, இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கீங்களாடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அங்க இருக்க ஒரு சிவப்பு முடியும் பக்கத்துல இருக்க அல்ட்ரா கிறிஸ்டலை பார்த்துட்டு, ஓ இதை இன்னும் இவ பார்க்கலையா அப்படின்ட்டு அதை எடுக்க போறான். அப்போ அந்த அட்லைன் அவன் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துக்கிட்டு, ஓ நீ இதை பத்தி தான் பேசுறியா அப்படின்னு கேட்கறா. அப்ப ஹீரோவும் ஷாக்லயே, யாரா இவ எங்க இருந்துடா வந்தா, அந்த பறவை அத்தனையும் கொன்னது இல்லாம இவனுங்க நோட்டீஸ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த அல்ட்ரா கிறிஸ்டலை எடுத்துட்டா, உண்மையிலேயே இவ ஒரு மான்ஸ்டர் தான்டா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அந்த அட்லைனும், எப்பா அப்ரண்டிஸே இது உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறா. ஹீரோவும்
ஹீரோவும் இதை உண்மையிலேயே எனக்கு தர போறீங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அந்த அட்லைனும் ஆமா உன்னோட மாஸ்டரோட வெல்கம் கிஃப்ட் அப்படிங்கிறா. ஹீரோவும் யாரா இவ எத்தனை டைம் சொன்னாலும் திருந்த மாட்டாளாட்டங்குது. ஏமா அட்லைடு நான் இன்னும் உன்னை மாஸ்டரா ஏத்துக்கவே இல்லையே அப்படின்ட்டு யாரா இந்த பைத்தியம் அப்ரண்டிஸ்ட் வேணும் அப்படின்னு இவ்வளவு ஆர்வமா இருக்கு. அதுக்காக இந்த செகண்ட் ஆர்டர் அல்ட்ரா கிறிஸ்டல் இது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா, இதையே சும்மா அசால்ட்டா தூக்கி கொடுக்குது. உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு பைத்தியம் தான் போலவே அப்படின்ட்டு போறான். அந்த அட்லைடும் சரி ஓகே உன் மாஸ்டரோட கிஃப்ட் உனக்கு பிடிக்கல அப்படின்னா இதை நான் மற்ற யாருக்கும் கொடுக்காம நானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கிறிஸ்டல்ல இருந்த பவர் எல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு அந்த பவுச்சு தூக்கி போட்டா. அப்ப ஹீரோவும் அந்த அட்லைன் எனர்ஜி அப்சர்வ் பண்ணதை பார்த்துட்டு இவளால எப்படா இவ்வளவு ஃபாஸ்டா இந்த எனர்ஜி எல்லாம் அப்சர்வ் பண்ண முடிஞ்சிச்சு, இவ ஸ்ட்ராங்கா மட்டும்தான் இருக்கான்னு பார்த்தா ரொம்பவே பவர்ஃபுல்லான மார்ஷியல் ஆர்ட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காளாட்டம். இது உண்மையிலேயே இவ ஒரு சின்ன பொண்ணு தானா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த மோரானும் ரூடியும் ஏமா அட்லைனு நாங்களும் உன்னோட அப்ரண்டிஸ் தானே, அவங்கிட்ட மட்டும் இந்த அல்ட்ரா கிறிஸ்டல் வேணுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்ட, எங்க கிட்ட கேட்டியா, இப்படி வெறும் கல்லா தூக்கி போட்டு போறிய அப்படின்னு கதறி கதறி அழுகுறானுங்க. அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த அட்லைனும் இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு அப்படின்னு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோவும் ஏமா அட்லைன் நீ இதுக்கு முன்னாடி இந்த பார்பிக்யூவை சாப்பிட்டது இல்லைன்னு மட்டும் சொல்லிடாத, இது கிடைக்கிறது எல்லாமே ரொம்ப நார்மல் தான் அப்படிங்கிறான். அப்ப அந்த மோரான் ரூடி எல்லாம் சமைச்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் கேளுங்க நாங்க சமைச்சு கொடுக்குறோம் அப்படிங்கிறானுங்க. ஹீரோவும் சரி அப்புறம் நீ அந்த ஸ்டார்லைட் சிட்டில இருந்தா வர அப்படின்னு கேக்குறான். அந்த அட்லைனும் இல்ல அப்படிங்கிறா. ஹீரோவும் அவனோட அனலிட்டிக்கல் யூஸ் பண்ணி பார்த்தா இந்த அட்லைன் ஒரு 4th ஆர்டர் வாரியர். அப்புறம் காம்பேட் ஸ்கோர் இதெல்லாம் நம்ம ஹீரோவால பார்க்க முடியல. ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னது இந்த சின்ன பொண்ணு 4th ஆர்டர் வாரியரா, என்னோட சிஸ்டம் கண்டிப்பா பொய் சொல்லாது, அப்படின்னா இவளும் வில்லியம் ஸ்டார்க்கர் மாதிரியே ரொம்ப பவர்ஃபுல்லா தான் இருப்பா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த அட்லைனும் இல்ல இந்த ஃபீலிங் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு என்னோட பாடி திடீர்னு ரொம்ப லைட் ஆகி வீக் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு அப்படிங்கிறா. ஹீரோவும் அட்லைன் உனக்கு என்னாச்சு, நீ ஒருவேளை அதிகமா சாப்பிட்டதுனால இந்த மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு இல்ல இந்த ஃபீலிங் இங்க என்ன நடக்குது அப்படின்னு ஷாக்லயே அவனும் மயக்கம் போடுற மாதிரி போயிட்டு இவனுங்க எங்களுக்கு சாப்பாட்டுல ஏதோ கலந்து கொடுத்துட்டானுங்க நடக்குது அப்படின்னு பாக்குறான். அட்லைனும் டேய் எங்களுக்கு பாய்சன் கொடுத்துருன்னு மட்டும் சொல்லிடாதீங்கடா அப்படின்னு ஷாக் ஆவரா. அப்ப அவனுங்களும் வில்லத்தனமா எந்திரிச்சு வந்துட்டு டேய் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நாங்க ஒன்றும் பாய்சன் கொடுக்க கிடையாது, நாங்க வழிப்பறி பண்றீங்க மட்டும்தான், ஒன்றும் கொலகாரங்க கிடையாது. நாங்க என்ன பண்ணணும்னா உங்களோட மீட்ல ஏஸ் அல்கோரியம் ஒரு 5 டிராப் சேர்த்தோம், இது உங்களோட மீட்ல இருக்கு அப்படின்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்புறம் இந்த மீட்டை ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் சாப்பிட்டான் அப்படின்னா ஒரே செகண்ட்ல அவனோட பவர் எல்லாம் காணாம போயிடும் அப்படிங்கிறான். ஹீரோவும் எனது ஏஸ் அல்கோரியமா, இந்த எஃபெக்ட் எல்லாம் பார்க்கும்போது நீங்க எங்களுக்கு கொடுத்தது செகண்ட் ஆர்டர்ல இருக்கக்கூடிய வாரியரோட பவரை குறைக்கிற அளவுக்கு இருக்கு, இது பிளாக் மார்க்கெட்ல மட்டும்தான் கிடைக்கும், அது மட்டும் இல்லாம இதோட விலையும் ரொம்பவே அதிகமா இருக்கும், இதை எப்படா வாங்குனீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த ரூடியும் எங்களோட முக்கியமான வேலை என்னன்னா இந்த பிளாக் சி சிட்டிக்கு அவங்களோட வாரியர் சர்டிபிகேட்டை ரிஜிஸ்டர் பண்ண போற ஸ்டூடெண்ட் அப்படி இல்லைனா உங்களை மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனை பிடிச்சி அவங்க கிட்ட இருக்க பொருள் ஆட்டையை போட்டு நாங்க சொகுசா வாழ்றது தான், நாங்களே யாரோ உரத்த மாட்டோம்னு பார்த்தா நீங்க ஒரே கல்லுல 2 மகா மாதிரி நீங்க 2 முட்டா பீஸுங்களும் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிறான். அந்த மொட்டையும் நம்ம ஹீரோ கழுத்துல கத்தி வச்சு டேய் உன்னோட அந்த கிளவுஸ் அது லெஜெண்டரி டயர் மாதிரி தெரியுது, அப்புறம் உன்னோட பேக்ல கூட ஒரு சில வேல்யூபிளான திங்ஸ் இருக்கும் போலவே அதை நான் எடுத்துக்க போறேன், அப்புறம் இந்த லிட்டில் கேர்ளு கிட்ட இருந்து அந்த ஸ்வாடை எடுத்துக்க போறேன் அப்படின்னு நம்ம அட்லைன் கிட்ட போய் நீ ஒன்னும் கவலைப்படாத நாங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறோம், சீக்கிரமா இதெல்லாம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறான். அப்ப ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே டேய் எங்க கிட்ட விளையாடுறதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், இங்க இன்வைட் பண்ணாத ஒரு கெஸ்ட் ஒருத்தன் வந்திருக்கான், அவனை முதல்ல சமாளிங்கடா அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் அப்படி என்னதரா வந்துக்குதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு ஜெய்ஜாண்டிக்கான உல்ஃப் வந்திருக்கு. அவனுங்களும் என்னது ரெட் பிளட் ஐடு லோன் உல்ஃபா அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அதுவும் அங்கிருந்த ஒருத்தனோட கதையை முடிச்சிருச்சு. மீதி இருக்கவனுங்களும் இல்ல இப்படியே போனா நிலைமை மோசமாயிரும் அப்படின்னு 3 பேரும் சேர்ந்து அந்த உல்ஃப் அட்டாக் பண்றானுங்க. அந்த உல்ஃபும் அசால்ட்டா அவனுங்க அட்டாக்ல இருந்து தப்பிச்சிருச்சு. அப்ப அவனுங்க 3 பேரும் அந்த உல்ஃபை சுத்து போட்டு டி நம்ம ஒரே சைட்ல இருந்து அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இதுகிட்ட தோத்து போயிருவோம், அதனால 3 சைட்ல இருந்து அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிறானுங்க. அந்த உல்ஃபும் அவனுங்க எப்படி அட்டாக் பண்ணாலும் அவனுங்களுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குது. அவனுங்களும் இதில் கழிச்சு போயிட்டு சரி ரைட்டு இதுக்கு மேலேயும் நம்மளால இந்த உல்ஃபு கூட சண்டை போட முடியாது, இப்ப இதுக்கு இருக்க ஒரே வழி அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்த்து டே எல்லாரும் சீக்கிரமா அவனுங்களை தாண்டி போயிடலாம், அப்ப இந்த உல்ஃபு அவனுங்களை பிடிச்சிக்கும் நாம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவை தாண்டி போயிட்டு அந்த ரூடியும் சாரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நாங்க இவ்வளவு நேரம் சாப்பாடு கொடுத்தோம்ல, இப்ப நீங்க அந்த உல்ஃபுக்கு சாப்பாடா இருங்க, நாங்க உங்களோட வேல்யூபிளான திங்ஸை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு
அங்க போய் மறைஞ்சிக்கிட்டானுங்க. அப்ப அந்த உல்ஃபும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. நம்ம ஹீரோவும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு வந்த உல்ஃபுக்கு மூஞ்ச சேர்த்தி அவனோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட்டை வச்சு ஒரு அட்டாக்கு. அதுவும் வாங்க நடியில பின்னாடி போயிட்டு வெறியில நம்ம ஹீரோவை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கு. ஹீரோவும் பரவாயில்ல, இந்த தேர்ட் ஆர்டர் எவால்வ்டு பீஸ்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்க மாட்டேங்குதே, என்னோட ஸ்பிளிண்டிங் ஃபிஸ்ட் மூலியமா இதோட தலையை பேக்க முடியலையே அப்படிங்கிறான். அந்த ரூடியும் நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு டே உன்னால எப்பறம் இது கூட சண்டை போட முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். ஹீரோவும் ஆமாண்டா, நீ கொடுத்த ட்ரக்ஸ் அது ஃபர்ஸ்ட் ஆர்டர் வாரியர் மேல மட்டும்தானே ஒர்க் ஆகும், நான் தான் ஆல்ரெடி செகண்ட் ஆர்டர் வாரியரா இருக்கனே அப்படிங்கிறான். அவனும் எனது செகண்ட் ஆர்டர் வாரியரா, அப்படின்னா இப்ப எதுக்குடா நீ பிளாக் சிசிடிக்கு போற, உன்னோட வாரியர் சர்டிபிகேஷனை நீ ஏன்டா ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு கேட்கறான். ஹீரோவும் அதுவா ப்ரோ, என்கிட்ட அதை ரிஜிஸ்டர் பண்ற அளவுக்கு காசு இல்லையே அப்படிங்கிறான். அப்ப அந்த உல்ஃப் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வருது. ஹீரோவும் அந்த உல்ஃபோட கையை பிடிச்சிட்டான். அப்ப அந்த ரூடியும் யாரா நீயே இந்த தேர்ட் ஆர்டர்ல இருக்க உல்ஃபை அசால்ட்டா ஹேண்டில் பண்றிய அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த பீஸ்ட் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணிருச்சு. அவனுக்கும் எதுவாம தப்பிச்சுட்டு இந்த அடிஷனல் வெயிட் இருக்கிறதுனால என்னால கரெக்டா பேலன்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண முடியல. அப்புறம் இந்தாமா அட்லைனே, நீ என்ன அங்க படுத்து தூங்கிட்டு இருக்க, நீ நடிச்சது போதும் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிறான். அந்த அட்லைனும் உன்னால இதை சமாளிக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும், என்னோட அப்ரெண்டிஸே என்னை கூப்பிடுட்டோம் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு எந்திரிக்கிறா. அந்த ரூடியும் ஷாக் ஆயிட்டு என்னது இவளுக்கும் ஒன்னாகலையா, அப்ப இவளும் செகண்ட் ஆர்டர் வாரியரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்போ அந்த அட்லைனும் எந்திரிச்சு தூசி தட்டிக்கிட்டு டே என்னை மன்னிச்சிருங்க, கொஞ்சம் தப்பாகி போச்சு, ஏன்னா நான் அந்த பிளாக் சிசிடிக்கு என்னோட வாரியர் சர்டிபிகேஷனை ரிஜிஸ்டர் பண்ண போகல, நான் தாண்டா எக்ஸாமினர் அப்படின்னு ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டை கொடுக்குறா. ஹீரோவும் பல கிலோமீட்டருக்கு வாயை பொழந்துட்டு என்னது நீ ஒரு எக்ஸாமினரா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்புறம் இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.